பாரத பிரதமர் மோடியின் பிறந்தநாள் முன்னிட்டு ரத்த தான முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி சார்பில் ரத்த தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றன. மேலும் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ரத்த தான முகாம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் ரத்த தானம் வழங்கிய பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசு திட்டங்களான பிரதமரின் குடிநீர் குழாய் திட்டம், பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கழிவறை திட்டம், தூய்மை இந்தியா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை ஓவியங்களாக வரைந்து திட்டங்களை விளக்கி காட்டும் வகையில் வரைந்த மாணவ மாணவிகளின் திறமைகள் பாரத பிரதமர் மீது வைத்திருக்கும் அன்பினை பாராட்டி அவர்களுக்கு கட்சி துண்டுகளை அணிவித்து வண்ணங்கள் தீட்டும் எழுதுகோள்களை வழங்கினார். மேலும் அவர்கள் வரைந்திருந்த ஓவியங்களை மாநில தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பூட்டுத்தாக்கு பகுதியில் பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் முன்னிலை வகித்திருந்தார். மேலும் இளைஞரணி மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் சிவமணி, குணாநிதி, மாவட்ட பொதுச் செயலாளர் லட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் என பலர் பங்கேற்றிருந்தனர். அக்ஷயா, ரொம்ப அழகா வளர்ந்துருக்கீங்க. உங்களோட அம்மாவுடைய கனவை நீங்க என்ன வாங்கிருக்கீங்க? சரியா? மோடி அவங்க காமிச்சு இருக்கு. போனீங்களா? ஃபர்ஸ்ட் கேம்ப் முடிச்சிட்டீங்களா? நல்லா வரைஞ்சிருக்கீங்க. இந்த கலையை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? பிறந்தநாள் விழா உங்களிடம் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது ராணிப்பேட்டை சட்டமன்ற பொறுப்பாளரும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சிவமணிஜி அவர்களை